கேட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. ஃபீவரிஷா இருக்குதா? ஃபீவரா? தூக்கிட்டு இருக்காங்க, அதான் தெரிஞ்சிட போகுது. என்கிட்ட உதவின்னு வந்து கேக்குறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. கடைசி வரைக்கும் நான் இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும் போது என் டைம் மட்டும் தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என் டைம் நான் கொடுத்ததுக்கு நான் இன்னைக்கு ஏதோ, ஏன்னா இந்த வேலைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு நல்லா தெரியும். பண்ணிட்டேன். எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமாக்குதா ப்ரோ? இருக்கப்பட்ட ஆட்கள் என்ன அடிக்கிறாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க. நான் இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. ஏன்டா வர உள்ள வராதடா, வெளில போடா. கோமாளின்னு போடலாம் தான் சொன்னேன். திவ்யா புருஷன் கோமாளின்னு போடலாம். சக்திகரமா போட்டு வேண்டாங்க, அசிங்கமா. போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. கோமாளி நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ள உங்க மகன். ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? என்ன இருக்கு, அவருக்கு வெளில பெரிய பெரிய கிஃப்ட்லாம் இருக்குது. என் மூஞ்சில ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான். உடனே நீ கிளம்பி வா. ஆமா, நீ உடனே கிளம்பி வா. அழகா இருக்கடா, கியூட்டா இருக்கடா. அப்புறம் தம்பி, உன் பர்த்டே எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் டாக், ப்ளீஸ் டாக். வீட்டுக்கு வந்து எங்கடா இது? இதே கூட வாய்க்குள்ள போச்சு. சார் அந்த கவர் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். எப்படி போச்சு உள்ள? சர்ப்ரைஸ் கொடுத்தது ராமா, பெருமையா இருந்தது. நீங்க எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டதுக்கு எனக்கு இது வேணும், இதுக்கு மேலவே வேணும். நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஆமா, நடக்கிற சம்பவத்துக்கும் எந்த ஒரு விலங்கையும் துன்புறுத்தவில்லை. அனிமல் மட்டும் துன்புறுத்திருக்கோம். டிஸ்க்ளைமர் போட்டுங்க, இதுக்கு மேல ரண்டகலமா போகுது.
ஆடை வெட்டும் போது எப்படி பண்ணு வெட்டுவாங்க? இது என்ன பிரமாதம்? விஜய் விஜய் போதும். விஜய் ஏய் தாயே கழட்டிடல அந்த பாவம்டா. ரொம்ப நேரமா கிஃப்ட் எடுத்து வை, கிஃப்ட் எடுத்து வை. அவனுக்கு பிடிக்காத ஒண்ணு தயிர். ரணகலம் ஆரம்பம். ஏன்டா பிறந்தவனு பண்ண வச்சிங்களடா? உனக்கு நான் தான் ஊத்துவேன் பால். என்ன ஏதோ சங்கு சத்தம் இருக்குது. இதுவும் அவங்க சதிச்சலாத்தே இருக்கும். நீ வாய்த்த போதும். வாய்க்குள்ள தொங்க போட்டுறாங்க. குடிக்க சொன்னா குடிக்கிறாங்க. பங்காளி பங்காளி என்னது என்னது போய் திறந்து விட்ட மாதிரி. எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வெளியே ஓடிடுவோமா? நம்ம கை கழுவிட்டு போவோம். நம்ம நகம் போட்டான் டூட். என்னது மூச்சாடா என்ன ஒரு கெட்ட நாத்தம் வருது. எனக்கே வாந்தி வருதுடா. யாரா இவன் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது? வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கொண்டு நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்றா. இத பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாதாரி போற பயலுங்களுக்கு பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, முட்டை, பால், தயிர். அது பையனுக்கு தயிர்னா சுத்தமா அறவே ஆகாது. விஜய் மொதவன குளிப்பாட்டினதே தயிர்ல தான்டா. அது நானு, நீங்க நானும். 5 minutes later. அதுவும் எல்லாம் என்னன்னா பாய்க்கா நல்லா சாப்பாடு போட்டு யாரியா எப்படி என்ன சார் இனோவேஷன் சாட்டா போறீங்களா கொஞ்சம்? அப்ப தக்காளி தான் சொன்னா கேளு. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? குளிப்பாட்டுற மாதிரி வருமா? போதுங்க. சரி எந்திரி 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 போதும் எந்திரி. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்திடுறோம். போ. ஹாப்பி பர்த்டே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ இது ஃபர்ஸ்ட், பால் நெக்ஸ்ட், தக்காளி தக்காளி முட்டை, அப்புறம் 3-4 குழஞ்சது எடுத்து மூஞ்சில போய் வேணாண்டா வேணாண்டா 4 குழச்சது எடுத்து அடிச்சது. நல்லா இருக்கா? நீயே சொல்லிருந்தா. இங்க வாங்க இங்க வாங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. காலையில எல்லாம் வேசலாம் இல்ல உடம்பு சரியில்லாதடா, மொட்டை மாடி கூடுறது இதெல்லாம் அடிச்சுட்டீங்களே, ரொம்ப நல்லா பண்ணீங்க. இதுக்கு ஸ்டார் எவ்வளவு கொடுப்பீங்க தெரிஞ்சுக்கலாம்? ஸ்டார் கொடுக்க மாட்டேன், உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பேன். சார் தக்காளி எடுத்து மூஞ்சி வச்சிட்டீங்கடா. நானே ஒரு பாலா ஊத்துற வெளுத்துருவேன். நான் கோயில்ல இருக்க சிலையாடா பால் எடுத்து ஊத்திட்டீங்க. அத தாண்டா நான் கேட்டேன், தயிர் அடிக்கலாம்டா பால் வேணாம்டா அப்படின்னு. ஒண்ணுமே இல்ல இல்ல, இப்ப ஒண்ணுமே இல்ல. நீ தயிர்ல ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேகம் பண்ண உனக்கு எப்படி இருந்துச்சு? உனக்கு தயிர் பிடிக்காத பத்தி சொல்லு. வாயில தான் வைக்கல. A few moments later. அடுத்த படம் யூஸ் ஆகும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுவாங்க. க்ளீன் பண்றதே எடுத்து போட்டு விடுவோம். அடுத்து உனக்கு தான் இருக்குப்பா, உனக்கு ரெடி பண்றதா? நான் இருக்கவே மாட்டேன். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் வெளிய போயிடுவான். கே போயிடுவான். கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல. சரி விடு. ஏன் பண்ணாதீங்க ப்ரோ. எங்கலையா விஜய்? ப்ரோ என்னது பிடிக்கும்? என்ன இவ்வளவு சூடா இருக்குது? ரொம்ப நேரம் ஆனல. ஆனல இன்ஜின் ஓடிட்டு இருக்குல. இன்ஜின் அதான்
ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன ஆம்பளைக்கும் வேலை. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.